ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் டுட்டோரியல் சீரீஸா பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. கலெக்ஷன்ஸ்னா என்ன, கலெக்ஷன்னா என்ன, நீங்க இன்டர்வியூல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், டிஃபரன்ஸ் பிட்வீன் கலெக்ஷன் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோவா இதை பார்க்க போறோம் அண்ட் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த சீரீஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா கலெக்ஷன்ஸ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 3 விஷயம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். அதாவது வாட், ஒய், வென். கலெக்ஷன்ஸ்னா என்ன, ஏன் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ எந்த கலெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 கேள்வியும் உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இதில் நம்ம கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்மளால ஈஸியா வந்து அந்தந்த கலெக்ஷன் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து கலெக்ஷன்ஸ்னா என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டையர் ஃப்ரேம் ஒர்க், கலெக்ஷனுடைய என்டையர் ஃப்ரேம் ஒர்க். இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு த என்டையர் ஃப்ரேம் ஒர்க். அதாவது கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், யூட்டிலிட்டி கிளாஸ், அப்படி இல்லைன்னா யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கலெக்ஷன்ஸ், நாட் கலெக்ஷன். அது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி மேனிப்புலேட் பண்றதுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா, ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. கலெக்ஷன், செட்டு, லிஸ்ட், மேப்பு, கியூ, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்குள்ள இருக்கிற இன்டர்ஃபேஸஸ். இப்போ கிளாஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரே லிஸ்ட், வெக்டார், ஆசெட், ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே கிளாஸஸ். இப்போ யூட்டிலிட்டி கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட், கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ், கலெக்ஷன்ஸ் டாட் மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இன்பில்டாவே ப்ரீபில்டாவே இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ். எதுக்காக? டு ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது, ஏன் கலெக்ஷன்ஸ் வந்து தேவை அப்படின்னு பார்த்தோம்னா டைனாமிக் சைஸ் ஃபர்ஸ்ட். இப்போ அரே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரே வந்து ஃபிக்ஸடு சைஸ், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதோட சைஸும் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது டைனாமிக்காக அதால் அப்டேட் பண்ணிக்க முடியாது அதோட சைஸை. ஆனால் கலெக்ஷன்ஸ் அப்படி கிடையாது. கேன் க்ரோ ஆர் ஷ்ரிங்க் டைனாமிக்கலி பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஸோ டைனாமிக்கான சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அண்ட் செகண்ட், வெர்சாட்டில் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அரே லிஸ்ட்டோ இல்லை லிங்க் லிஸ்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஆட், ரிமூவ் இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்லை நம்ம ரெட்ரைவ் கூட பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக நம்ம இந்த மெத்தட்ஸ் வச்சு டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ சார்ட்டு, சர்ச்சு, ஸோ இந்த மேனிப்புலேஷன், ஸோ மல்டிபிள் வேஸில், அதாவது வேரியஸ் வேஸில் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரீபில்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலெக்ஷன்ஸ் டாட்னு வச்சிங்கன்னா நிறைய இன்பில்டு ஸ்டாட்டிக்கான மெத்தட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சிங், சார்ட்டிங், மேக்ஸ், ரிவர்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ரீபில்டு யூட்டிலிட்டிஸ் மெத்தட்ஸ் ஆர் நம்ம ப்ரீபில்டு கிளாஸஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏன் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது, எப்போ கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க டைனாமிக்கா நான் டேட்டா வந்து கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் தேவை. சப்போஸ் இஃப் யூ ஆர் டீலிங் வித் டேட்டா தட் சேஞ்சஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, இந்த டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அடிஷன் நடந்துகிட்டே இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் அரே லிஸ்ட் ஆர் லிங்க் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைனாமிக்காக டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது, when working with நான் சீக்வென்ஷியல் டேட்டா, இப்போ அரே லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலாக போயிட்டு இருக்கும், 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ள
ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்குள்ள அப்படி ஆட் பண்ணுவோம். ஆனால் இது கீ வேல்யூ பேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷ் மேப் இல்லை ஆஷ் செட்டுன்னு இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ வித் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அரே லிஸ்ட்டோ இல்லை லிங்க் லிஸ்ட்டோ தேவைப்படாது. இந்த மாதிரி ஆஷ் செட் இல்லை ஆஷ் மேப் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து வென் ஆர் கலெக்ஷன்ஸ் நீடட், எப்போ கலெக்ஷன் நீடட் அண்ட் எந்த மாதிரி கலெக்ஷன் நீடட். ஓகே, ஸோ அதே தான் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் ஆர் ரெக்வயர்டு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் மேண்டேட்டரியாக தேவைப்படும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நேம்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நான் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கலெக்ஷன் அரே லிஸ்ட்ன்றது ஒரு கலெக்ஷன், ஆஷ் மேப்ன்றது ஒரு கலெக்ஷன், ஆஷ் செட்டுன்றது ஒரு கலெக்ஷன். நம்ம அப்படி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது ஃபோன் டைரக்டரி நான் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் கோடில் எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது, ஒரு ஃபோன் டைரக்டரி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சீக்வென்ஷியல் நான் சீக்வென்ஷியல் கீ வேல்யூ பேர்ஸ். அப்போ நான் ஆஷ் மேப் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆசெட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் வந்து மெயின்டைனிங் யூனிக் யூசர் ஐடி அந்த மாதிரி டைமில் நான் ஆசெட் போவேன். ஸோ இதுதான் வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பர்சனலாக நீங்கள் ஏதோ கோடை எழுதுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு உங்களுக்கு யூசர் ஸ்டோரிஸ் கொடுக்குறாங்க, ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் எந்த கலெக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் என், அதை ஓ ஆஃப் என், ஓ லாக் என், அந்த மாதிரி இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பொறுத்து அந்தந்த இடத்துல நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் கம்பாரிசன், என்கிட்ட ஒரு பக்கம் அரே இருக்குது, ஒரு பக்கம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபீச்சர் பார்த்தோன்னா சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அரே வந்து ஃபிக்ஸட். 3 ஸ்டூடெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே ஃபிக்ஸ்டாக லென்த்து கொடுத்துருவேன் அரேல. 4வது ஸ்டூடெண்ட் 5வது ஸ்டூடெண்ட்டை என்னால் ஆட் பண்ண முடியாது. ஆனால் கலெக்ஷன்ஸ் அப்படி கிடையாது. அது டைம்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும், அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து கேன் ஹோல்ட் ப்ரிமிட்டிவ், இந்த இன்ட்டு பூலியன் இந்த மாதிரி லாங்கு ஷார்ட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பில்ட் இன் ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அரே வந்து லிமிட்டட். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வாஸ்ட் யூட்டிலிட்டிஸ் லைக் ரிச் யூட்டிலிட்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு ரிவர்ஸு, ஷார்ட்டு, சர்ச்சு இந்த மாதிரி. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா இது லிமிட்டட்ன்றதுனால இது ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் ஃபிக்ஸட் சைஸ்னால. ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இது கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி ரிச் யூட்டிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லோயராக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துலாம். இப்போ வித்தவுட் கலெக்ஷன் அண்ட் வித் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் ஒரு அரே வச்சுருக்கேன், அந்த அரேக்குள்ள ஃபிக்ஸட் லென்த்து நான் 3ன்னு சொல்லிட்டேன். 3 ஸ்டூடெண்ட்டு தான் நான் என்னால் ஆட் பண்ண முடியும். நான் ஆட் பண்ணிட்டேன், ஆடம், ஈவ், விஜய். இப்போ 4வது ஸ்டூடெண்ட்டோ இல்லை 5வது ஸ்டூடெண்ட்டோ கோடில் டைனமிக்காக இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அரே வந்து ஃபிக்ஸட் சைஸ். ஸோ டைனமிக்காக ஆட் பண்ண முடியாது. ஸோ அதே கலெக்ஷன்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் இனிஷியலாக ஒரு 3 ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க. நீங்கள் 4th, 5th, 6th, 10th, 100, 1000 சொல்லிட்டு ஆட் பண்ணணும் டைனாமிக்காக கோட் வழியாக அப்படின்னா இது ஆட் ஆகும். ஸோ அதுதான் கலெக்ஷனுடைய அட்வான்டேஜ். ஸோ இப்போ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ஹைரார்கி நம்ம இதை இன்டெப்த்தாக வந்து 1 by 1 லிஸ்ட்டு, கியூ, செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சீரியஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா கலெக்ஷன்ஸோடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் தான் இருக்குது, கலெக்ஷன்ஸ்னு இல்லை. ஏன் கலெக்ஷன் அப்படின்னா இது ஒரு ரூட் இன்டர்ஃபேஸ், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ரூட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹைரார்கியில், அதுதான் கலெக்ஷன். ஸோ ஐட்ரபிள்ல இருந்து கலெக்ஷன் வரும். இந்த கலெக்ஷன் கீழே தான் எல்லாமே லிஸ்ட்டு, கியூ, செட்டுன்னு சொல்லிட்டு
வரும். ஸோ இதெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் இந்த லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தோம்ல. ஸோ இது இன்டர்ஃபேஸஸ், இது கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ அடுத்தடுத்து வர சீரியஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.